தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இப்போது நம்ம நேத்தி குருடாயில் மாருதி அதோடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி. அதை இப்போ உங்களுக்கு லைவாகவே நான் என்ன பண்ணேன், பார் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே எப்படி இருக்கும், நம்ம எந்த இடத்துல ட்ரேடிங் எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இப்போ லைவாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மூமெண்ட் நல்லாவே எனக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க லைக் பட்டனைக்கும் அழுத்திக்கங்க. நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் குரூப் இருக்குது, நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீ தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ லைஃப் டைம் வேணும் அப்படின்னா ஒரு நாமினல் சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸ் ப்ளஸ்ஸு இனிஷியல் அமௌண்ட் நீங்கள் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு இண்டிகேட்டர் கிடைக்கும். இது போக எங்கள்கிட்ட வேறு நம்ம யாருக்கும் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கல. வேறு யாரும் உங்களை வேறு நம்பர்லேருந்து கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பே பண்ணவே டைரெக்டாக நீங்கள் எங்ககிட்ட கால் பண்ணுங்கள். இந்த மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த இண்டிகேட்டர்லேயும் நம்பர் கொடுத்துருக்கோம். 9500009154 95 40 91 54. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மட்டும்தான் ஆத்தரைஸ்டு ஃபார் திஸ் இண்டிகேட்டர். வேறு யார்கிட்டயே நீங்கள் பணம் கொடுத்து ஏமாற்றிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாகாது, எங்களுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. அவங்க இந்த மாதிரி லேபிள், இந்த மாதிரி MST iCore 2.0ன்னு சொல்லி லேபிள், இது பேர் லேபிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுத்துக்களை வர வைக்கிறது ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டு, வரக்கூடிய லைன்ஸு, எக்ஸாக்டாக என்ட்ரி லெவலு, என்ட்ரி ப்ரைஸு அதெல்லாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், வராது. அவங்க என்ன தலையில் குட்டிக்கரணை போட்டாலும் வராது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பார் ரீப்ளே பண்ண போகிறேன். நேத்தியோட மார்னிங்கில் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இண்டிகேட்டரை ஆன் பண்ணியாச்சு. டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு கேண்டில் ஸ்டிக்கை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஒரு 75% ஸ்பீடில் வச்சு ப்ளே பண்ணுறேன். 3 மினிட்ஸில் பாருங்கள். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஜூம் பண்ண ரொம்ப ஜூம் ஆகிடுச்சா? இன்னும் கொஞ்சம் இது பண்ணி, ஓகே. இப்போ என்னாச்சு, ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸில் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு 3 மினிட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா எப்படி பை ஆக்டிவேட் ஆச்சுன்னு. இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இல்லை இன்னும் வேணும்னா நம்ம 5 மினிட்ஸ் கூட மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வைக்கலாம், 1, 3, 5, 15 எதனாலும் நீங்கள் வைக்கலாம். 15 மினிட்ஸ் வரைக்கும் இன்ட்ராடேக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், பார் ரிப்ளே போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன், ப்ளே பண்ணி விட்றேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, லைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு கீழே 7166 வந்துச்சுன்னா நமக்கு பையி, மேலே 7308 ஃபஸ்ட்டு போச்சுன்னா நமக்கு செல்லு. இப்போ 2ல் 1 தான். நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இங்கே ரீசெட்டு கொடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு டிஃபால்ட்டாக என்ன ஏதுன்னு தெரியும். இப்போ பாருங்கள் மார்க்கெட் எங்கே வருது, கீழ் நோக்கி தான் வருது, வந்துருச்சு. இப்போது நம்மளோட பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட்டு கீழே போகுமா மேலே போகுமான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம 2 பக்கமும் ரெடியாக இருக்கணும். அப்போ பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும், உடனே போயிட்டு ஃபஸ்ட்டு பை டார்கெட்ஸ் எனேபிள் பண்ணணும், ஃபஸ்ட்டு பை SLஐ எனேபிள் பண்ணணும், உடனே ஃபஸ்ட்டு செல்லை கேன்சல் பண்ணணும், செகண்ட் பையை கேன்சல் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், செகண்ட் செல்லு என்ட்ரியும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பை SLும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். ரெண்டையும் பாருங்கள், இந்த சிவப்பு லைனும் ப்ளூ லைனும் பாருங்கள், ரெண்டுக்கும் ஒரே ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம். 7134.45 தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பை SLை நீங்கள் தூக்கி விட்டுறலாம். ஓவர்லாப்பிங் வேணும் அப்படின்னா அதையும் வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் செல் டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு,
இப்போ மார்க்கெட் இங்கிருந்து நான் எதிர்பார்க்கறது இங்கே போகணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஆனால் மார்க்கெட் சப்போஸ் அங்கே போகாமல் இங்கே வந்துருச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் ஆயிரும். இந்த இடத்துல வந்துச்சுன்னா லாஸ் ஆயிரும். அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் இங்கே என்ன பண்ணுவேன், டபுள் லாட் எடுத்து இந்த இடத்துல புக் பண்ணுவேன். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. பை ஆக்டிவேட் ஆகி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல்லில் டபுள் லாட் எடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிடணும். அதே போல் ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா செகண்ட் பையில் எஸ்எல் ஹிட் ஆயிரும். அங்கேருந்து டபுள் லாட் எடுத்து செகண்ட் பை டார்கெட்டில் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கீழே வருது, எஸ்எல் ஹிட் ஆக போகுது, இல்லை ஹிட் ஆகலை, மார்க்கெட் மேலே போகுது, கீழே. இதில் இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டரும் ரீபெயிண்ட் ஆகும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா பையின்னு காட்டும், கீழே போச்சுன்னா செல்லுன்னு காட்டும். ஆனால் நமக்கு மார்க்கெட்டு கீழே வந்தால் மட்டும்தான் பை காட்டும், மேலே போனால் மட்டும்தான் செல் காட்டும். பாருங்கள், எக்ஸாக்டாக நம்முடைய ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுடைய ஃபஸ்ட்டு பை டார்கெட்டு அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மால் ட்ரேடர்ஸ் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் மேக்கர்னால் ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே வெளியில் வந்துடலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணி காஸ்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், செகண்ட் டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சோம், காஸ்ட்டில் தான், இங்கே தான் வச்சுருந்தோம். நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வச்சுருந்தோம். ஆனால் நமக்கு செகண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், டார்கெட் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வைக்கணும். அப்போ நம்ம தேர்ட் டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், மினிமம் 3 லாட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லாட்டை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணணும், செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணணும், தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணணும். எனக்கு வந்து 1:1, 1:3, 1:4 வேணுங்கிறவங்க நம்ம அதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நான் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தேர்ட் டார்கெட்டும் நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸ்டாப் லாஸ் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருந்தோம். இருந்தாலும் நமக்கு அது சேஃபாக தான் இருந்துச்சு. நமக்கு 3 டார்கெட்டும் கிடச்சிடுச்சு. இங்கே அடுத்தபடியாக மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஸ்டாப் லாஸ் இந்த எஸ்எல் செலக்ட் சோர்ஸ் ஃபார் டார்கெட் கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே போனீங்கன்னா இது வந்து 1:1, ஸ்மாலுங்கிறது 1:1, சேஃபுங்கிறது 1:0.5, நார்மல் டார்கெட்டுங்கிறது 1:2, இது 1:3, இது 1:4. அப்போ நான் பிக் டார்கெட்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ தூரம் மேலே போகணும்னு சொல்லி எனக்கு நல்லா ஒரு தெரிஞ்சிடும். அப்போ மேக்ஸிமம் வந்து 7361 வரைக்கும் மினிமம் போகணும். அதை தாண்டி மார்க்கெட் போகலாம். மார்க்கெட் நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதுனால. இப்போ மார்க்கெட் கீழே வருது, ஆனாலும் எங்கே போயிட்டுருக்கு, மேலே தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், ஒரே அடியாக மேலே தூக்கிட்டான். எல்லா டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா டார்கெட்டும் எங்கே 1:4 ரேஞ்சில் எல்லா டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் மேலே போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போய்ட்டு பிக் 2 டார்கெட்ஸ்ன்னு இருக்கும், நீங்கள் அதையும் எனேபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1:6 டார்கெட்ஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 75% இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. இங்கே ஸ்டார்ட் ஆனது என்ட்ரி, இங்கே ஸ்டார்ட் இங்கே டார்கெட் கொடுத்து, இங்கே டார்கெட் கொடுத்து, இங்கேயும் டார்கெட்டு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் கொடுத்துருச்சு. அவ்வளோதாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் லைவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைவாக ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் பார் ரீப்ளே மூலயமா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதையே நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா ட்ரேடிங்குமே எடுக்கலாம். ஓகேங்களா? அதுபோல் சில வீடியோ இங்கிலீஷில் போட்டிருக்கோம். இங்கிலீஷ்லேயும் முக்கால்வாசி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெர்மினாலஜி எல்லாமே நம்ம இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணுறோம். பை என்ட்ரி, செல் என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இடையில பேசுறது மட்டும் தான் நம்ம தமிழ்லேயே பேசுகிறோம். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணால் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவோம். லைஃப் டைமுக்கு உங்கள் இண்டிகேட்டர் கிடச்சிரும். ரொம்ப நாமினல் ஃபீலாக கிடைக்கும். ஓகே, நன்றி. வீடியோ ரொம்ப வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள், நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அதனால் அவங்க மார்க்கெட்டில் நஷ்டம் அடையாமல் இருப்பதற்கும், மார்க்கெட்லேருந்து அவங்க லாபம் கிடைப்பதற்கும் நம்ம இண்டிகேட்டர் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.